வானகம் பசங்களா, ஒன் பீஸ் அனிம் வந்து 6 மாதம் பிரேக் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த டைமில் நமக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரீஅனிமேட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 எபிசோடு 3 எபிசோடு வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோடோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் எபிசோடே வந்து ஒரு 2-3 வாரத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து லேட்டாக ரிவ்யூ போடுறேன். பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக போடுவோம், சரிங்களா? ஸோ எபிசோட் 1ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேனே, அந்த முன்னாடி இருந்த அனிமேஷனுக்கும் இப்போ பண்ணுற அனிமேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அனிமேஷன் குவாலிட்டி அது வந்து தெரிஞ்சது தான். அதனால நிறைய அனிமேஷனே சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சீன்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. அந்த தேவையில்லாத சீனில் வந்து இவனுங்க எதை கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு பார்ட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் சர்வீஸை தாங்க. ஃபேன் சர்வீஸ் தேவையில்லாத சீன் இல்லை, யார் சொன்னா அப்படின்ட்டு கரெக்டில். ஸோ ஃபேன் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு லைட்டாக கட் பண்ணிட்டானுங்க. கட் பண்ணிவிட்டு கதையை வந்து ஃபஸ்ட்டு நவுத்தின்னு போகிறானுங்க. இதுதான் வந்து பேசிக்காக ரீஅனிமேட்டில் இவனுக்கு பண்ணிக்கிறானே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதோட எபிசோட் 1 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறானுங்க. அந்த ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எபிசோட் 1 ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம லூஃபி ட்ரைனிங் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ஐலாண்டில் ரயிலுக்கிட்ட, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அனிமேஷன்லாம் பார்த்து சூப்பராக இருந்துச்சிங்க. அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் அனிமேஷன் சில இடத்துல வந்து பழைய அனிமேஷனே தேவையில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் வரைஞ்ச மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சுது அந்த அனிமேஷனில். சில இடத்துல மேக்ஸிமம் பார்த்து நல்லா இருந்துச்சு, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி லூஃபி வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்து முடிச்சிட்டானா, அப்போ அவனை வந்து திருப்பி சப்போர்ட்டி கூட்டின்னு போகிறது ஹேண்ட்காக் வந்து வரா. அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கேப் எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சில விஷயம்லாம் நடக்குது. அப்போ ஹேண்ட்காக் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உன்னை கல்யாணம் என்னால் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, பட் நீ கொடுத்த சாப்பாடுக்கு வந்து நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சபோடிக்கு தான் வராங்க. சபோடியில் ஃபஸ்ட்டு ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமி வந்துருக்கிறா. நாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக மூஞ்சை காட்டிடல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக காட்டியிருந்தானுங்க. அதாவது எங்கள் தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலை காட்டுவான், கையை காட்டுவான், தலையை காட்டுவான், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காட்டுவானுங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவனும் பண்ணானுங்க. ஸோ சீன் வந்து பாருக்கு வருது, அங்கே நாமி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன இதில் காட்டுற போய் பார்த்து சீனாக இருந்தா. ஸோ இப்போ அங்கே வந்து என்ன பேசிட்டுக்கிறாங்க பாரில் அப்படின்னா, ஸ்டார்ஸ் வந்து திரும்பி வர போகிறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூல் ஆள் வந்து சேர்த்துக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு ஃப்ளையர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுல நோட்டீஸ் மாதிரி அதை பற்றி அவங்க வந்து பேசிட்டுக்கிறாங்க பாரில் இருக்கிறவங்களாம். இதை வந்து நாமி கேட்டுங்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட் பார்க்குறப்ப எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இந்த நோட்டீஸ்லாம் பார்த்தோன்னே என்னடா இது இவனுக்கு திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறான் இல்லை, நான் ஆக்சுவலாக உண்மையான ஸ்டார்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கினேன், லூஃபி பண்ணுறான்னு நினச்சிக்கினேன். இவன்டா திடீர்னு யாரையும் ரெக்ரூட்லாம் பண்ணுறான், இதுவும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறமா தான் தெரியுது ஒரு ஃபேக்கான லூஃபி வந்து இதை பண்ணினுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த டைமில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசினுக்கிறாங்க. இப்போ சீன் வந்து நம்ம ப்ரூக் கிட்ட வந்து போகுது. ப்ரூக்கு அவனோட கான்சர்ட்டுக்கு முன்னாடி மேனேஜர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். அது என்னதுன்னா இதான் என்னோட கடைசி கான்சர்ட்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லலை. இந்த மாதிரி அவன் வந்து மேனேஜரை கூப்பிட்றான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சர்ட் ஆரம்பிக்குது. நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா பாடுறான். ஸோ அதை வந்து காட்டுறாங்க. இப்போ அடுத்து வந்து சீன் எங்கே போகுதுன்னா, நம்ம சாஞ்சி கிட்ட வந்து போகுது. சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக காஞ்சி போய் காட்டினானே சொல்லிட்டு சொல்லலாம் அந்த கமபக்க ஐலாண்டில். ஸோ திருப்பி சபோடிக்கு வந்தோடனே அவன் வந்து உண்மையான பொண்ணுங்களை பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா சிம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ திருப்பி சீன் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு போகுது. அங்கே வந்து ஒரு டுபோகரை காட்டுறாங்க. அந்த டுபோகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டுபோகர் லூஃபி, ஃபேக் லூஃபி. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணினுக்கிறான். அப்போ இந்த மாதிரி போயினுக்கிறப்ப நம்ம கரிபு பற்றி பேசுகிறாங்க அதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிட்டுக்கிறானுங்க. அதுக்கடுத்து அந்த பரதேசியோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நாமிக்கிட்ட போகுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்து சூப்பராகிற, என் கூட வந்து ட்ரிங்க் பண்ணுன்ற மாதிரி கூப்பிட்றான். லைட்டாக காண்டாச்சு, பட் விட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து நாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் மட்டும் இல்லை எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஸோ நாமி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நீ எவனா வேணா இருந்துக்கோ, நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு, நீ வந்து எனக்கு மேட்ச் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. நான் யார் தெரியுமா, நான் தான் லூஃபி அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் வந்து நாமியோட மூஞ்சை காட்டுவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முன்னாடி சொன்ன மாதிரி சீனாக இருந்தா. ஸோ இந்த மாதிரி வந்து இவன் சொல்கிறாள்ல, இவன் வந்து கடுப்பாயிட்டு நான் யார் தெரியுமான்ற மாதிரி வந்து துப்பாக்கியை நீட்டுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளே வரான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்பு தான் வரான். உசோப் வந்துட்டு அவனோட ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா செடிலாம் வந்து முளையுது. அது முளைஞ்சிட்டு அந்த ஃபேக் ஸ்டார்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுது. இதுக்கடுத்து ஒரு வயிற்றுச்சலான சீன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு என்னன்னு சொல்கிறது, நான் வாயால் செக் அது சரி போங்க. ஏதோ ஒன்று நம்ம நாமியும் அப்புறமா உசோப்பை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மீட் பண்ணுறாங்க. அவன் வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இருக்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரே வயிற்றுச்சலாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம இதோட இப்போதைக்கு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்குதா.
அதுக்கடுத்து நம்ம நாமி வந்து உசப்பு கூட்டுன்னு வா வாங்கிட்டு நான் பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறா. அப்படி போகிறப்ப என்ன பண்ணுறான்னா அவளோட அந்த தண்டர் கிளவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஃபேக் ஸ்டார்ஸ் மேலே வர வைக்கிறா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்கு இல்லை தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவளை தாக்குது. இவங்க 2 பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க அந்த பாரை விட்டு. ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்கியாகாவோட பாருக்கு போகுது. சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறான். ஸோ அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு ஜோரா தான் வந்தான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. அதுக்கடுத்து டுவால் வந்து பக்கத்தில் இருக்கிறான். அவன் வந்து சன்னியை ப்ரொடெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஷேக்கி என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் 7 பேர் இங்கே வந்துக்கிறாங்க, இன்னும் ராபின் அப்புறமா லூஃபி மட்டும் தான் வரலன்ற மாதிரி சொல்கிறா. நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெய்லி பக்கத்தில் இருக்கிறாரா, உண்மையிலே நீ தான் அவனை ட்ரெயின் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ப முடியல, இப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசின்னு இருக்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து சீன் வந்து நம்ம சாப்பர் கிட்ட போகுது. சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஜோரோ அப்புறமா ஃபேக் சாஞ்சிகை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிடுறான். அவன் தான் உண்மையான சாஞ்சி அப்புறமா ஜோரோன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே போயினுக்கிறான். அப்போ யாரா அவன் பின்னாடியே வரான்னு சொல்லிட்டு எங்கள் பவுண்டி போஸ்டர் எடுத்து பார்க்குறான், வாண்டட் போஸ்டரை. அதில் சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ அப்போ இவன் தான் உண்மையான சாப்பர் போல இருக்குது, நம்ம இவனை வந்து வச்சிருக்கிறோம். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரி இருக்குது, அதுதான் சாப்பர்னு சொல்லிட்டு இவனை கூட்டின்னு வந்துக்கிறானுங்க. இப்போ அதை துரத்தி விட்டுரு, நம்ம இவனை வச்சுக்கணும்னா நம்ம உண்மையான ஸ்டார்ட் மாதிரி தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ராபினுங்கிறா, அதாவது ஃபேக் ராபினுங்கிறா. அவள் வந்து கூப்பிட வர்றப்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராபினை கடத்தின்னு போயிடுறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைபர் போலீஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவனுக்கு இவன் தான் ராபின்னு சொல்லிட்டு நினச்சின்னு, உண்மையான ராபின்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு ஃபேக் ராபின் வந்து தூக்கின்னு போயிடறானுங்க. சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ராபின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக் லூஃபி கிட்ட போகுது. அவன் 2 பேரை வந்து மெட்டினுக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்துருக்கோன்னா, அந்த 2 பேர் வந்து பார்க்கறதுக்கு நாமி முறையும் அப்புறமா உசப்பானே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் உண்மையான அவங்க 2 பேர்னு சொல்லிட்டு நினச்சி இவங்களை வந்து மிரட்டி இருப்பான். அதுக்கடுத்து இல்லை நான் வந்து தப்பாக நினச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லின்னு இருப்பான். அந்த டைமில் நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வருவான், அதாவது உண்மையான லூஃபி வருவான். ஸோ வந்துட்டு இவன் வந்து இடிச்சிருவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் வந்துடுவான். ஸோ அதுக்கடுத்து நில்றா என்னையே வந்து இடிக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபிகிட்ட சண்டைக்கு போகிறான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா யாரா இவன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ அதுக்கடுத்து லூஃபி வந்து ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி பார்க்குறான், அதாவது ஹேன்காக் கூட நடந்த விஷயம். சபோடிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ அங்கே போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீ பண்ண அப்படின்னா நிம்மதியாக உங்களால் இங்கேருந்து கிளம்பி போக முடியாது, அதனால் உன்னோட ஐடென்டிட்டியாக ஒரு ஹிட்டனாக வச்சுக்கோ லூஃபின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேன்காக் சொல்லியிருப்பா. ஸோ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினச்சி பார்க்குறான். அந்த டைமில் இந்த ஃபேக் லூஃபி நம்ம டெமோரியா பிளாக்னு நினைக்கிறவன் பேர். ஸோ அந்த பையன் வந்துட்டு என்னையே வந்து இடிச்சிட்டு போறியா, நான் யார் தெரியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபிக்கிட்டே போயிட்டு லூஃபியை பற்றி சொல்லினுங்கிறான். ஸோ ஆனால் லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு தெரியல. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்றான். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறான். பட் நடந்து போகிறப்ப திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இடிச்சிட்றான். அவன் போய் கவுந்து ஊந்துடுறான். ஸோ அதுக்கடுத்து சுடுறதுக்கு போகிறான் நம்ம லூஃபியை. சுடுறதுக்கு போகிறான்னு இல்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுட்டான். லூஃபி வந்து டாட்ச் பண்ணிடுறான். அதுக்கடுத்து கான்கர் ஹாக்கி ரிலீஸ் வந்து பண்ணுறான். அதில் அங்கே சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபேக் ஸ்டார்ட்ஸு, எல்லாரும் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு கவுந்து விடுறாங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போயிடுறான். ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து ராபின் கிட்ட வருது. ராபின் வந்து சபோடிக்கு வந்ததுக்கப்புறமா சன்னி கிட்ட போகிறா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி வந்து இருக்கிறான். ஸோ 2 பேரும் பேசினுக்கிறாங்க. ராபினும் வந்து பார்த்தீங்கன்னா புது அனிமேஷனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தா. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி எப்படி எதுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த கோட்டிங் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா ரெய்லி, அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ராங்கி கிட்ட வந்து கேட்குறா. அது எதை பற்றினா ப்ரூக்கை பற்றி தான். இது என்ன போஸ்டர் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ராபின் கேட்குறா. அப்போ ஃப்ராங்கி வந்து ஓ இதுவா, அதை நானும் பார்த்தேன், புரூக் வந்து இப்போ ஒரு ஃபேமஸான சிங்கராக வந்து ஆகிட்டான், அவனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது, அதெல்லாம் திருப்பி பைரட்டாக நம்ம கூட வருவானான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி நம்ம ஃப்ராங்கி வந்து சொல்கிறான். ராபினும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது வந்து கேட்டுன்னு இருக்கிறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீன் வந்து அந்த ஃபேக் லூஃபி கிட்ட போகுது. அவனும் அப்புறம் மீதி ஸ்டார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்டார்ட்ஸ் வந்து ஒன்றாகிறாங்க. கூட வந்து நம்ம சாப்பர் வந்து இருக்கிறான். அப்போ ஸ்டாப்பர் வந்து போயிட்டு எல்லாட்டையும் பேசினுக்கிறான் உண்மையான ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சின்னு. அப்போ அந்த ஃபேக் லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பொண்ணையும் அப்புறம் அந்த பையனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்து நம்ம லூஃபியை வந்து கண்டுபிடிக்கணும், இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ராபினை கடத்தின்னு போயிட்டாங்கன்ற விஷயத்தையும் இவனை வந்து சொல்கிறானுங்க. உடனே சாப்பர் வந்து ஆமாம் கடத்தின்னு போயிட்டாங்க, நம்ம போய் காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, அவன் மாட்டினா அது அவரோட பிரச்சனை, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஸோ சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான லூஃபி தான் இப்படி சொல்கிறான்ற மாதிரி நினச்சிக்கின்னு, நீங்கள் 2 வருஷத்தில் இப்படி மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நானே போய் அவளை காப்பாற்றுறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பர் வந்து ஓடுறான். ஸோ இந்த மாதிரி சாப்பர் வந்து ஃபேக் ஸ்டார்ஸ் கிட்ட பேசுங்கிறத பார்த்து சில மெரின்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஸ்டார்ஸ் இவங்க தான் 2 வருஷத்தில் ஆள் தான் மாறிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறானுங்க. அதுக்கடுத்து ஸ்டார்ஸ் உண்மையிலே சபோடியில் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை அவங்க வந்து நேவி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ இந்த விஷயம் வந்து நம்ம சென்டமார்க்கும் தெரியுது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நான் வந்து பசிபிக் ஸ்டார் எடுத்து நாங்கள் போகிறேன், ஸ்டார்ட்டை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, 2 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்துக்கிறான், கன்ஃபார்மாக ஸ்ட்ராங்காக இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் நம்ம லூஃபி வந்து பிடிக்கிறதுக்கு.
ஸோ இதுக்கு அடுத்து தாங்க தரமான சீன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த எபிசோட் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருந்தேன். என்னடா எல்லாரையும் காட்டுறானுங்க, நம்ம தலைவனை காட்ட மாட்டானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மாசா காட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ சீன் வந்து அடுத்து நம்ம ஜோரா கிட்ட வந்து போகுது. பட் எப்படி அவன் கிட்ட போகுதுன்னா, சாஞ்சி வந்து சும்மா நடந்து போயிடுக்கிறப்ப ஒருத்தர் வந்து சோகமாகிறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த மாதிரி ஒருத்தவன் என்கிட்ட வந்துட்டு மீன் பிடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் வந்து போகலான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனை போய் படகுல ஏற சொன்னேன். ஆனால் அவன் வந்து மாற்றி பக்கத்தில் இந்த பைரட் படகுல வந்து ஏறிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவன் பார்த்து எப்படி இருந்தான்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜோரா தான் சொல்லிட்டு முடிவாயிடுச்சு அவனுக்கு. அந்த வாண்டட் போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இவனான்னு கேட்குறான். அவர் வந்து ஆமான்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த பையன் எப்பயும் போல வேலையை காட்டாமல் போலகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி வந்து யோசிச்சுட்டு, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் வந்து பார்த்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுகிறாரு. ஐயோ அந்த பையனை வந்து பைரட் ஷிப்பில் ஏற்றி விட்டோமே, அவனை இன்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு அவர் பயந்துருக்கிறாரு. ஆனால் நம்ம தலைவனை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சாஞ்சி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த பைரட் ஷிப்பில் யார் நம்ம பார்த்தீங்களா ஜோரோ, அது வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போகிறது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே போன ஷிப் அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, வெட்டின்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ எல்லாம் வந்து சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு ஒரு வேளை கோட்டிங் ஒழுங்காக பண்ணலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து பேசிட்டுக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். அப்போ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்கிறான். அந்த ஷிப்பு மேலே உட்காந்து வந்து வெட்டிக்கிறான்ல. ஸோ வெட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறான். அவன் மற்றவங்களாம் வந்துட்டு எங்களோட கனவை இந்த மாதிரி அழிச்சிட்டேடான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சாரி நான் வந்து மாற்றி ஏறிட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் அதாவது நம்ம ஸ்டார்ஸ்லாம் கிராண்ட் லைனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி மியாவுக்கு வெளில வந்து வெட்டவும் பார்த்தீங்களா சில பேரோட ஷிப்பை, எதுக்குன்னா அவனோட தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஜோரோ வந்து இந்த பைரட் ஷிப்பில் ஏறிட்டு தூங்கி இருந்திருப்பான். அந்த கேப்பில் அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ எந்திரிச்சிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து வெட்டியிருப்பான். எப்படி பார்த்தீங்களா நம்ம மியாவுக்கு மாதிரி நம்ம ஜோரோ வந்து பண்ணுறான், அதை வந்து மாஸ்டர் மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜோரோ வெட்டுறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கோட எபிசோட் 1 ரீஅனிமேஷனோட எபிசோட் 1ல் நடந்த விஷயம். இந்த எபிசோடு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த ரீஅனிமேஷன் பார்த்து நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்க அந்த ரீஅனிமேஷன் பற்றி தெரியாது, இல்லைனா வந்து இதை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ரீஅனிமேஷனும் போய் பாரு, அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.